சென்னை மதுரவாயல் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் விபத்துக்குள்ளாகி உயிருக்கு போராடி வரும் நிலையில் சாலை பராமரிப்பு பணியை முறையாக மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வரும் அதிகாரிகளே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரவாயலில் இருந்து அம்பத்தூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே பள்ளம் தோண்டப்பட்டு சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பராமரிப்பு பணிகளை துரிதமாக முடிக்காமல் ஒப்பந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் காலம் தாழ்த்தி வருவதாக அப்பகுதியினர் நீண்ட நாட்களாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த சூழலில் மதுரவாயல் பைபாஸ் சாலையில் இருந்த பள்ளத்தால் அவ்வழியே சென்ற இருசக்கர வாகனம் தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த இருசக்கர வாகன ஓட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தை நேரில் கண்ட அன்புபாலன் என்பவர் பராமரிப்பு பணி என்ற பெயரில் தேசிய நெடுஞ்சாலையை தோண்டி போட்டுவிட்டு அலட்சியம் காட்டி வரும் அதிகாரிகள்தான் இதுபோன்ற விபத்துக்கு காரணம் என ஆதங்கம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் அம்பத்தூர் அருகே மதுரவாயல் பைபாஸ் முன்பதாக டெக்லாத் அருகே நடைபெற்றது. அந்த தம்பி ஆக்சிடென்ட் ஆகி உருண்டு போனதை என் கண்கூடாக நான் பார்த்தேன். அதற்கு காரணம் அங்கே சாலைகள் சுரண்டப்பட்டு அது மேம்படுத்தப்படாமல் இன்னும் ரோடு போடாமல் அதிகாரிகள் வைத்திருக்கிறார்கள். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்ற சொல்லி அங்க இருக்கிற பகுதிவாசிகள் சொல்கிறார்கள். உடனடியாக அரசாங்கம் அந்த ரோடை சரி செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.